எல்லாருக்கும் வணக்கம். இப்போலாம் எங்கே பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஈஸியாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் கூட சொல்கிறேன், என்னோடய 2 வேறு பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும்? நாம் அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எடுக்க முடியாது, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, ஜிபே ஃபோன்பேயில் லிங்க் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃப்ரீஸ் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுறாங்க? யார் முதலாளினே தெரியாமல் நடக்கிற சில ஆன்லைன் ஆப் மூலமாக சம்பாதிக்க நினைக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு சம்பளம் வருதுன்னு தெரியும், ஆனால் எங்கேருந்து வர்றதுன்னு தெரியாது. ஒரு வாட்டி சேலரி போட்டால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் எல்லாமே அவங்க கொடுத்துருப்போம். அந்த டீட்டெயில் எல்லாமே அவன் கைக்கு போயிடும். கொஞ்ச நாள் கழித்து அவனே சேலரியும் போடுவான். அப்புறம் ஆன்லைனில் சைபர் கிரைம் போர்ட்டலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டரும் பண்ணிடுவான். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் வர்றதை பார்த்து நம்ம அக்கௌண்ட் சைபர் கிரைம் போலீஸால் முடக்கப்படும். ஏன்னா அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நம்மளை ஃப்ராடுன்னு சொல்லி கொடுத்துருவான். எப்படி? நாம் தான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஜாப்பில் சேர்ந்துருப்போம். அதுக்கு அவன் தர வேண்டிய சேலரியும் தந்துடுவான். தந்துட்டு என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை வேற கொடுத்துருவான். நாம் இது சம்மந்தமாக பேங்கில் போய் கேட்டால், இல்லை இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சைபர் கிரைமில் போய் கேளுங்கன்னு சொல்லிடுவாங்க. நானும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன். அவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை போய் நீங்கள் பேங்கில் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பேங்கில் போய் கேட்டால், நீங்கள் சைபர் கிரைம் மெயின் பிரான்ச்சில் போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அப்புறம் எந்த டேட்டு, எந்த அமௌண்ட்டுக்காண்டி ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டை தவிர மற்ற அமௌண்ட் எல்லாம் பேங்கில் டைரெக்டாக செக் எழுதி அல்லது ஃபார்ம் நிரப்பி எடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி மற்ற அமௌண்ட்லாம் எடுத்துட்டேன். ஆனால் ஏடிஎம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. போகணும், சைபர் கிரைமுக்கு போகணும், அந்த மெயின் பிரான்ச்சுக்கு போகணும், டீட்டெயில் கொடுத்து நான் அதை ரிலீஸ் பண்ணணும். பட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, ஸோ டைம் சரியாக கிடைக்கல. 2வது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் நான் வரமாட்டேன், நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, முதலாளி யாருன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்பில் சேராதீங்க. ஆன்லைன் ஆப்பில் லோன் வாங்காதீங்க. அவங்க மூலமும் ப்ராப்ளம் இருக்குது. வீண் அலைச்சல், தேவையற்ற மன உளைச்சல் தவிர்க்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு பண்ண பிஸ்னஸ் நெட்வொர்க் இருந்தால் அது மட்டும் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த பதிவு இப்போ போடுறேன் அப்படின்னா, ஜிபேவிலையும் இப்போ வருது. நீங்கள் கேஒய்சி பண்ணுங்கள், கேஒய்சி அமௌண்ட் கட்டி கேஒய்சி பண்ணுங்கள், இல்லாட்டி உங்கள் டீட்டெயிலெலாம் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் அதை வச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுவோன்ற ஒரு மெசேஜ் வருது. தயவுசெய்து அதை நம்பி யாரும் பண்ணிடுறாங்க. அது மாதிரி அது பண்ணால் நம்ம இப்போ உள்ள என்ன டீட்டெயிலாக இருக்கோ எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நம்ம பேஸ் பண்ணிக்கிடும். நீங்கள் அதுக்காண்டி போய் கேஒய்சி பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் எனக்கு தெரியுது. முடிஞ்சால் நீங்கள் இப்போ பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். இனிமேல் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம போகிறது தவிர்ப்போம். கவர்மெண்ட் அப்ரூவ்டு பண்ணுற பிஸ்னஸ்ஸு நெட்வொர்க்கு அந்த மாதிரி இருந்தால் அதில் மட்டும் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், எப்போவுமே ரிஸ்க்கு தான். நமக்கு மட்டும் ரிஸ்க்கு கிடையாது, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் ரிஸ்க்கு. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஆர்ஜிஏன்னு ஒன்று பண்ணேன், அதுக்கு முன்னாடி பிஇடிசி பண்ணேன். எல்லாமே அப்படி தான், ரிஸ்க்கு தான். நம்மளோட ஓன் ரிஸ்கில் சேர்றோம். ஓன் ரிஸ்கில் சேர்ந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளமும் வருது. தயவுசெய்து இனிமேல் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்லலாம் இனிமேல் சேராதீங்க. நன்றி, வணக்கம்.